அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற இருக்குது. இந்த சந்திரகிரகணத்தால் விருச்சிக ராசியினருக்கு ஏற்பட போகும் மாற்றம், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் ரெண்டையுமே ராஜகிரகங்கள்னும் ஒளி கிரகங்கள்னும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகசந்தான் கிரகணம்னு சொல்லப்படுது. கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் இந்த சந்திர கிரகணம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறுது. சிம்ம ராசி கடக லக்கணத்தில் கிரகணம் நடைபெற இருக்கு. அதனால் பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரருக்கு கிரகணம் பிடிக்கிறதால இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் கிரகண சாந்தி செய்து கொள்வது நல்லது. சந்திர கிரகணத்தன்று விருச்சிக ராசினருக்கு கிடைக்க போகும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசினருக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்னாலே கோபம், வேகம் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. இதை பின்னால் ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கும். வரும் மார்ச் 3ஆம் தேதி நடைபெறும் கிரகண நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய், ராகு, புதன், சூரிய பகவான் அமர்ந்திருக்காங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவான், கேது பகவான் அமர்ந்திருக்காங்க. 10ஆம் இடமான சிம்மத்தில் தான் சந்திர கிரகணம் நடைபெறுது. இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு சப்தமாதிபதி, 7ஆம் இடத்திற்கு அதிபதி. விருச்சிக ராசினருக்கு நல்ல மனைவி, செல்வ செழிப்பு வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். சுக்கிரன் சனியுடன் 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறதால இந்த கிரகணத்துக்கு பிறகு பலருக்கு திருமண யோகம் உண்டாக போகுது. திருமணத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கி திருமணம் உண்டாகும். பல நாட்களாக வரம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல வரணமையும். சீதா ராதா திருமணத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரகண காலத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம், காதல் திருமணம் உறுதி செய்யப்படும். 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இந்த கிரகங்களின் நினைவு நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்களுக்கு உரிய மருத்துவம் பெற்றுக்கொள்வது நல்லது. நுரையீரல், இதயம் பிரச்சனை இருக்கிறவங்களும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லதுங்க. மேலும் பூர்வீக நிலம், கணவர் நிலம், உங்கள் நிலம், உறவினர்கள் கொடுத்த நிலம் போன்றவற்றை விற்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. பழைய சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்களை நீங்கள் வாங்குவீங்க. அஷ்டமத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு காசு பண யோகத்தை கொடுக்க போகிறார். திடீர் தனவரவுகள் உண்டாக போகுது. சந்திர கிரகணம் 10ஆம் இடத்துல நடக்கிறதால நல்ல வேலை மற்றும் புதிய தொழில் தொடங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. மேலும் வழிபாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் உடன் இருப்பவர்களால் சில மனக்கலக்கங்கள், பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிற்சாலைகளில் தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதால நீங்கள் நடத்தும் நிறுவனத்தில் தீ தடுப்பு கருவிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது நல்லது. வெற்றியை தரும் சந்திர கிரகணமாக இருக்கும் இந்த கிரகணம் நடைபெறும் நேரத்தில் காவல் தெய்வங்களின் மந்திரத்தை நீங்கள் சொல்வது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் சொத்து விவகாரங்கள் தொடர்பான அலைச்சல் வந்து போகுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மறைத்த உண்மை பல நாட்களுக்கு பின்பு இன்று வெளிவரக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த உண்மை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சலசலப்பை கூட உண்டாக்கலாம். தொழில்முறை பயணமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் காணப்படுதுங்க. பயணங்களை பாதுகாப்பாக நீங்கள் செல்வது நல்லது. அதை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. பரிகாரமாக நீங்கள் தேங்காய் மற்றும் 7 வகை தானியங்களை அனுமனுக்கு படைத்து முறையாக வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை சேரும். மேலும் உங்களுக்கு சந்திர கிரகணத்தால் வேலையில் சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அவசர முடிவுகளை எடுக்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துடணும். தோல்வியால் மனம் தளராமல் தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி செஞ்சால் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். ரகசியம் ஒன்றுங்க மனசில் இருந்தால் அது வெளிப்படாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்கு தெரிய வந்தால் அதனால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு போகிறார். இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்து வந்த உங்களுடைய திறமைகள் அனைவருக்கும் தெரிய வரும். பய உணர்வும் கலக்கமான மனநிலையும் விலகி மனசில் இருந்த ஒரு புத்துணர்ச்சி இப்போ பிறக்க போகுது. புதிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்க போகுது. கடனால் சுணங்கிய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் மார்க்கம் தென்பட போதுங்க.
பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசிர்வாதமும் வழிகாட்டலும் விரும்பிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பேச்சால் வீண் பிரச்சனை ஏற்படும். அதனால் தேவையில்லாத பேச்சை நீங்கள் முதல்ல தவிர்த்துடுங்க. குடும்பத்தோட இன்ப சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு நோயின் தாக்கம் படிப்படியாக குறையுங்க. திருமண வயதினருக்கு ஓரிரு மாதங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படும். சந்திர கிரகணத்தன்று சிவபுராணம் படிங்க. சிவபுராணம் படித்து வணங்குங்க. மேலும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடுங்க. கவனமாக செலவு பண்ணுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போ நீங்கள் முயற்சிக்கவே கூடாது. அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சியெல்லாம் எதுலேயுமே இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் கணவரின் அன்பு உற்சாகம் தரும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழலை மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறதா இருக்குங்க. வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் காணப்படுங்க. மேலும் உங்கள் திட்டம் தொடர்பான நல்ல செய்திகளை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பெறலாம். உங்கள் உடல் நலமும் மேம்படும். மேலும் ஒரு புதிய சுகாதார செயல்பாடு நல்ல செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். மேலும் மேற்கொள்ளப்படும் பயணங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பயணத்தின் போது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு சிறந்த சூழ்நிலைகளுக்கும் வழிவகுக்கும். ஒருவரை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறித்த இந்த சந்திர கிரகணத்தால் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து மன ரீதியாக அழுத்தத்தை கொடுக்குங்க. வியாபாரத்தில் திடீர் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஏற்படலாம். மற்றும் தொழில் ரீதியாகவும் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். தொழிலில் ஈடுபடுவோர் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது நல்லதுங்க. சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அது வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தாலே போதுங்க, நன்மை வந்து சேரும். மேலும் சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்குங்க. சில இடங்களில் பாதிப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் மந்தமாக தான் இருக்கும். கடைசியில் பொருளாதாரம் கண்டிப்பாக உயருங்க. புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து சந்தோஷம் உண்டாகுங்க. பிள்ளைகளால் மன நிம்மதியை அதிகரிக்கும். மேலும் அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அதிகரிக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மேலதிகாரி சிபாரிசு செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகுங்க. புதிய முயற்சிகள், திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி பிள்ளைகளால் சிறிய அளவில் சிக்கல்கள் உண்டாகும். பெரியோர்களின் ஆசி கண்டிப்பாக கிடைக்குங்க. கலைத்துறையினர் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசம் அடைவாங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதால அவசர செலவுகள்லாம் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலை வந்துருங்க. வியாபார விஷயத்தில் உறவினர்களின் ஆலோசனை தேவையில்லைங்க. தொழிலில் நேரம் தவறாமல் ரொம்ப முக்கியங்க. மேலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. எல்லா காரியங்களுக்கும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா தரப்பினரிடமும் இருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. போட்டிகள்லாம் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள்லாம் நீங்குங்க. கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட இருந்த தகராறுகள்லாம் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்குங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கும் எல்லா தரப்பினரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்கவே மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல், வேலை பளு இருக்குங்க. பேச்சு திறமையால் காரியங்களை நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகளும் நீங்குங்க. திறமை வெளிப்படும். சக மாணவர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்தா அலைச்சல்களை குறைக்கலாம். பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்கிறத தவிர்த்தா மன உளைச்சல்கள் ஏற்படாமல் இருக்குங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அதுதான் நல்லது. மேலும் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய காலங்க இது. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள்லாம் விலகுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க.
மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் உண்டாகி ஒற்றுமை குறைவுகளை ஏற்படுத்துங்க. சுபகாரிய முயற்சிகள்லாம் சில தடைகளுக்கு பின்னாடி தான் கைகூடும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி அளிக்கிறதா இருந்தாலும் கூட வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக நேரிடும். மேலும் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகள் உங்களுக்கு ஏற்படும். பாதியில் நின்று போன வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. உடலும் மனமும் சோர்வடைகிற நேரங்க இது. உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் சில மன சஞ்சலங்கள் உண்டாகுங்க. முயற்சிகள் அனைத்திலுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய முன்கோபத்தை குறைச்சிட்டு அடுத்தவங்களை அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. உங்கள் புத்திசாலித்தனத்தால் எடுத்த வேலைகளெல்லாம் நீங்கள் முடிச்சிருவீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகுங்க. வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்கள் போதுங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபாட மன கஷ்டமெல்லாம் நீங்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் நடக்கும். முயற்சிகள் வெற்றியில் முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.